கடந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியனால் உணர்த்திய உணர்வுகள் இன்றும் நம் புவியில் படர்ந்துள்ளது. அதை நுகர்ந்தவர்கள் அனைவருமே மகரிஷிகள் ஆகின்றார். என்றும் நாம் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் பெறுவோம் என்றால், நமக்குள் அனைத்து சக்தியும் அடக்கி ஆட்சி புரியும் நிலை பெறுபவர் எவரோ அவர் மகரிஷி ஆகின்றார். அதுதான் மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலே பிறருடைய தீமைகளை நாம் கண்டுணரும் போது உணரத்தான் பயன்படுத்த வேண்டும். உணர்ந்த பின் அதை நீக்கிவிடுதல் வேண்டும். அதாவது என்று தெரிந்து கொள்ள பயன்படுத்த வேண்டும். ஆனால் தெரிந்த உணர்வுகள் நம் உடலிலே இணைந்திட கூடாது, அதை நீக்கிடல் வேண்டும். தீமைகள் எதுவோ அதனை நீக்கி நன்மையின் பயன் எதுவோ அது ஆக்கப்பூர்வமாக மாற்றிடல் வேண்டும்.